ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா vlog பார்க்க போகிறோங்க. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை வீட்டில் ஒர்க் என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா வீடியோவில் உங்களுக்கு நன்றி சொல்வேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். மார்னிங்லேயே எழுந்திரிச்சோடனே பிரிட்ஜை பார்த்தா 3 காய்கறி தாங்க இருந்துச்சு. அதை வச்சு என்னதான் செய்யலான்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பீன்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் வீட்லேயே மீன் மேக்கர் இருந்துச்சா, ஸோ வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க. இப்போ கேரட் தோல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. நான் நாட்டு பூண்டு தாங்க வாங்குவேன். 1/4 கிலோ வந்து 70 ருபீஸ் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் வந்து பூண்டோட ரேட்டு சொல்லுங்கள். பூண்டோட ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. தக்காளி ரேட்டு கூட இறங்கி போச்சுங்க. பூண்டோட ரேட்டு வந்து அதிகமாகிடுச்சு. வாங்கவே கஷ்டமாக இருக்கிறது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பூண்டை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வாங்கி தான் ஆகணும். அதனால் ரொம்ப சின்னதாக இருக்க பூண்டை பார்த்தே வாங்கிக்குவேங்க. பெருசாக இருக்க பூண்டெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இஞ்சி பூண்டெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் நம்ம எது போட்டு அரைச்சி எடுத்தாலும் அது கொஞ்சம் வந்து தண்ணி போடுவோம், ஏதோ பேஸ்ட்டெல்லாம் போடுங்க. அப்பப்போ நம்ம துடைச்சி வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து மிக்சி வந்து நல்லா க்ளீனாக இருக்குங்க. கொஞ்சம் பழசாகாமல் நல்லா மெயின்டைன் ஆகுங்க. என்னோடய ஆயில் பாட்டில் வந்து அடுப்பத்தில் வச்சு பொசுங்கி போயிடுச்சு. அதனால நியூவாக வந்து பாட்டில் வாங்கணுங்க. இப்போது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாங்க. பிரிஞ்சி இலையெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அதனால இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில், சோம்பு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், இது மட்டும்தாங்க இருக்குது. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சு ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணுங்க. இப்போது மீல் மேக்கரை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வரும். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து காரப்பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து கேர்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க திராட்சை பழம் கேட்டாங்க, அதனால் வாஷ் பண்ணி கொடுக்க போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி இன்னும் வந்து ரெடியாக இல்லைங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வீடை கூட்டிடலாம். இந்த சின்னதாக அந்த பஞ்சு மாதிரி ஓட்டுறதுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெய்லியும் வந்துகிட்டே தாங்க இருக்கும். நானும் கூட்டிகிட்டே இருக்கேன். ஒரு வேளை கூட்டினாலும் சரி பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுல அடுத்த ஆஃப்டர்நூன் கூட்டினாலும் அதே மாதிரி தாங்க வருது. எங்கிறது வருன்னே தெரியலங்க. அது இங்கிட்டு கூட்டினா அங்கிட்டு போகுது, அங்கிட்டு கூட்டினா இங்கிட்டு போகுது, சுற்றி கூட்டிகிட்டே தான் இருக்கணும். அதனாலே ரொம்ப நேரம் நான் கூட்டிகிட்டு இருப்பேன். சுத்தமாக கூட்டணும்னு சொல்லி நான் குப்பையெல்லாம் வாரி எடுத்த அப்புறம் ஒரு ஈர துணி போட்டு தொடச்சி விட்டுருவேன் அந்த இடத்துல. அப்போ வந்து சின்ன ஓட்டரெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடுங்க. இப்படி கூட்டி முடிக்கிறதுக்குள்ள குப்பை போட்டுருவாங்க என்னோடய பசங்க. ஒன்றும் பண்ண முடியாது, மனசு தேத்திக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைமும் கூட்ட வேண்டியதான். இந்த ஃபேன் மேலேயும் அதே மாதிரி தாங்க இருக்கும். 1 வீக் ஆச்சுன்னா இந்த ஃபேன் மேலேயும் இந்த பஞ்சு மாதிரி நிறைய ஒட்டரை சேர்ந்துடும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம். இப்போது இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சிடலாம்.
டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை சோயா சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியலைங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாவு ஆட்டியிருக்கேன். ஆனால் வெள்ளை சோயாலாம் போட்டதில்லை. மீதி எல்லாம் போட்டு ஆட்டியிருக்கேன். ஆனால் வந்து இட்லி வந்து கல் மாதிரி தான் வரும், இல்லைன்னா உளுந்து ஸ்மெல் வரும். தோசைக்கு நல்லா வருதுங்க, ஆனால் இட்லிக்கு மட்டும் நல்லா வர மாட்டுது. யாராச்சும் உங்களுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நான் இப்போ தான் குக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே குக்கிங் அவ்வளோ தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கற்றுக்கிட்டேன். இல்லை உளுந்து போடுறது ரொம்ப அதிகமாக போடுறதுனால அப்படி ஆகுதான்னு எனக்கு தெரியல. சில பேர் சொன்னாங்க அரிசியில் நீ போடுறது வந்து அதனால் கூட அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை உளுந்து அதிகமாக இருக்கனால கூட அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுன்னே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல நான் பண்ணுற தப்பை. அரிசியும் உளுந்தும் நல்லா 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சாச்சுங்க. வீட்டில் வந்து மேக்ரோனி இருந்துச்சுங்க, அதை வச்சு இந்தியன் ஸ்டைலில் வந்து மேக்ரோனி செஞ்சேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதோட ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நம்மக்கிட்ட அச்சய பாத்திரம் இருக்குது, அதனால விளக்க பாத்திரம் வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்ட, சமைக்கிறது, குழந்தைங்க பார்க்குறது, இது டைம் போகிறதே தெரியாதுங்க. இப்படி தான் டெய்லியும் போயிட்டே இருக்கும். என்றைக்குமே மிக்சியோட மூடியில் இருக்க பெல்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம அரைக்கிற சட்னி ஏதாவது பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் போய் ஆயிருங்க, அது ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரம்லாம் விளக்கி கமுத்து வச்சாச்சு. எனக்கு வீடியோவில் எப்படி பேசுனே தெரியலங்க, அதனால் கொஞ்சம் தடுமாறி தான் பேசுகிறேன். கொஞ்சம் பழகிருச்சுன்னா வந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவேங்க. ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் என்னை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். அவ்வளோதாங்க, பாத்திரம் வந்து தேய்ச்சி முடிக்க போகிறேன். பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு சுட சுட மேக்ரோனியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.